Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ லைஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணான்னு வந்து சொல்லி கொடுக்க போறேன். லைஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈறு பெயின்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறைக்கிறதுக்கு பேர் தான் வந்து லைஸ் ட்ரீட்மெண்ட். சரிங்களா? ஸோ இதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து துளசி பவுடர் வந்து நம்ம ஷாப்பில் வந்து விற்கும். ஸோ துளசி பவுடர் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிலை பவுடர், நீம் பவுடரும் வந்து விற்கும். ஸோ அது வந்து காய வச்சு பாடம் பண்ணி பவுடர் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அது ரெண்டையுமே வாங்கிக்கோங்க. இது இல்லாட்டினாலும் எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இதை கவனிங்க. சரிங்களா? ஸோ இது 2 பவுடர் எடுத்துக்கோங்க. வேப்பிலை பவுடர் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கணும். அதே மாதிரி வந்து துளசி பவுடர் வந்து 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கணும். ஸோ இதில் கொஞ்சோடு வந்து லெமன், நல்லா ஒரு லெமன் வந்து ஃபுல்லாக வந்து புழிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சோடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. ஏன்னா இது நம்ம வந்து ஹேர் பேக் மாதிரி தான் வந்து போட போகிறோம். அதனால் நல்லா கெட்டியாக, நல்லா வந்து கொஞ்சம் ரொம்பவும் தண்ணியாக இல்லாத மாதிரி நடுத்தரமாக வந்து ஒரு பேக் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து தலையில் இப்படி அப்ளை பண்ணக்கூடாது. நம்மளோட டேரெக்டாக இந்த ஸ்கேப் இருக்குல்ல, அதாவது இந்த அடி பாகத்தில் தான் வந்து இந்த மாதிரி அடி பாகத்தில் ஃபுல்லாகவே வந்து லேயர் பை லேயர், நான் எப்படி லேயர் பை லேயர் எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி லேயர் பை லேயர் வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறணும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸஸாக கொஞ்சோடு இருக்கும்ல, அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அதை வேணால் நம்மளுடைய முடி பாகத்தில் லைட்டாக வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து கொண்ட மாதிரி போட்டு வச்சுக்கலாம். கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஊறணும். 1/2 மணி நேரம் ஊறும் போதே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தெரியும். ஏன்னா ஒன்று ஒன்றா வந்து மேலே வந்து விழுக ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த ஃபுல்லாகவே வந்து அது இறந்து போய் விழுகிறத வந்து நீங்கள் டேரெக்டாகவே வந்து பார்க்க முடியும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி என்கிட்ட வந்து வேப்பிலை பவுடர் கிடையாது, இல்லைனா துளசி பவுடர் கிடையாது, நான் வேறு எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் வாசலில் வந்து வேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா வேப்பிலையை நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை அப்படியே அப்ளை பண்ணாமல் புழிஞ்சிருங்க. புழிஞ்சதுக்கப்புறம் அந்த லிக்யூட் இருக்கும் இல்லையா, அந்த லிக்யூட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துளசி எடுத்துக்கோங்க. துளசியும் வாங்கி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த லிக்யூட்லேயே வந்து போட்டுருங்க. அதில் ஒரு லெமன் ஆட் பண்ணி அதை ஃபுல்லாகவே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே வந்து ஹேர் பேக் மாதிரி வந்து போடலாம். இப்படி போட்டாலுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓயாமல் இந்த மாதிரி என்னால் பக்குவம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த வேப்பிலை பொடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துளசி பவுடர் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க, ஷாப்பில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அப்பப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம இதோட சூப்பர் வீடியோட மீட் பண்ணலாம். பாய், ஹேவ் எ நைஸ் டே.